Hi everyone, welcome to Easy English with Amika YouTube channel. Guys, session ku போறதுக்கு முன்னாடி நம்ம ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணலனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Play Storeல இருந்து Easy English with Amika ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா நீங்க SSC aspirant-ஆ இருக்கீங்க அப்படினா உங்களுக்கான SSC English course வந்து அவேலபிளா இருக்கு. And banking aspirant-ஆ இருக்கீங்க அப்படினா உங்களுக்கான banking English course-உம் அவேலபிளா இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து பேசிக்ஸ்ல இருந்து இருக்கும். தமிழ்ல டீச் பண்ணிருப்போம். And also basic exam topics எல்லாமே உங்களுக்கு அவேலபிளா இருக்கும். நீங்க படிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். quizzes இருக்கு. PDF files நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இல்ல அப்படினா நீங்க வந்துட்டு PDF ஃபைல்ஸ்ல டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆக்சுவலி நம்ம இந்த 120 கிராமர் ரூல்ஸ் இருக்குலையா அந்த ரூல்ஸை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரூல் என்ன நம்ம பார்த்துட்டு அந்த ரூல் வந்து நமக்கு எக்ஸாம்ல எப்படி அந்த ரூல் வச்சு எக்ஸாம்ல क्वेश्चंस கேட்டிருக்காங்க PYQல என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க அப்படின்றதை பார்க்க போறோம். அது இல்லாம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ டெஃபினட்டா இந்த சீரீஸ் வந்து நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதர் பேங்க் எக்ஸாம் ஆர் SSC எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த செஷன் இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரூல் என்ன அப்படின்னா சின்ஸ் வர்சஸ் ஃபார். இந்த சின்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், ஃபார் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும் அண்ட் ஆல்சோ தப்பா யூஸ் பண்ணிடுவாங்க. நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் வரும்போது அங்க சின்ஸ் வருமா ஃபார் வருமா கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு வரும். ஓகேவா? ஸோ இங்க நம்ம அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இங்க சின்ஸ் பாருங்க, சின்ஸ் அப்படின்றது ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது இங்க என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றது one second guys. ஓகே, இங்க ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு ஆக்ஷன் ஆர் ஏதோ ஒரு ஆக்ஷன் ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாஸ்ட்ல ஆர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல ரீசன்ட் பாஸ்ட்ல இல்ல வந்து லாங் பாஸ்ட் கம்ப்ளீட் பாஸ்ட்ல வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா அது வந்து இப்ப ப்ரெசன்ட் ப்ரெசென்ட்ல நீங்க அதை பேசுற வரைக்கும் அந்த ஆக்ஷன் அந்த நடந்த ஆக்ஷன் வந்து நீங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ற வரைக்கும் அது இருக்கு, ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ்க்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சின்ஸ் வந்து அந்த மாதிரி கேசஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. எக்ஸாம்பிள் இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் since 2015. since 2015 அப்படின்னா 2015ல இருந்து இப்ப நான் பேசுற மொமெண்ட் வரைக்கும் இப்ப நம்ம எங்க இருக்கோம் 2025ல இருக்கோம் இல்லையா. இந்த 2025 வரைக்குமே இந்த ஆக்ஷன் அந்த ஸ்டடியிங் இந்த ஆக்ஷன் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ற ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுதான் அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நீங்க பேசுற வரைக்கும் ஸ்டில் இட்ஸ் ஹேப்பனிங். ஓகேவா? இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படிலாம் வரும் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க, மண்டேல இருந்து மந்த் ஜனவரியில இருந்து லாஸ்ட் இயர் இப்போ இயர் வந்துச்சு இல்லையா இயர்ல இருந்து டைம் 2 o'clock 5 o'clockல இருந்து அதுல இருந்து கண்டினியூ ஆகி அதுல இருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது எல்லாமே வரும். சின்ஸ் எஸ்டர்டே it's been raining since yesterday அப்படின்னா நேத்துல இருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். நேம் ஆஃப் அ சீசன் எல்லாமே வரும். ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர், வின்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் சொல்லலாம். நேம் ஆஃப் அன் ஈவெண்ட். இது எல்லாத்துக்குமே என்ன வரும், இந்த சின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வேற எப்படியும் வரும் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க இருக்க பாருங்க since 2000. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா since போட்டுக்கலாம். since 2000, since March, since 2 o'clock, since Friday,
since lunch timeல இருந்து அப்படி நம்ம சொல்லும்போது since சொல்லலாம். since last month, since last week, since I was a child, நான் வந்து குழந்தையா இருக்கும் போதுல இருந்து அப்படின்னு சொல்லலாம். since childhood, என்னோட childhood பருவத்துல இருந்து அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த since நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப்போல இருந்து நீங்க அதை பேசுற மொமெண்ட் வரைக்கும் அது வந்து கண்டினியூ ஆகுது, அக்கர் ஆகுதுன்னு போது நம்ம இந்த since யூஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்சியேஷன் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஃபார். ஃபார் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னொரு பாயிண்ட்ல அது முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னொரு பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கும். அந்த ஆக்ஷன் வந்து மேபி கம்ப்ளீட் பாஸ்டா இருக்கலாம், இல்ல ரீசன்ட் பாஸ்டா கூட இருக்கலாம். ரீசன்ட் பாஸ்ட் அப்படின்னும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபார் பிளஸ் டியூரேஷன், அந்த எவ்வளவு காலம் அது நடந்துச்சுன்னும் போது முடிஞ்சிருக்கும். 10 மினிட்ஸா இருக்கலாம், 1 ஹவரா இருக்கலாம், 1 டேவா இருக்கலாம், 2 டேஸா இருக்கலாம், 1 வீக்கா இருக்கலாம், 1 மந்தா இருக்கலாம். ஓகேவா கைஸ்? இது உங்களுக்கு புரியுதா? இங்க லாஸ்ட் மந்த் அப்படின்றது லாஸ்ட் மந்த்ல இருந்து அந்த மொமெண்ட் வரைக்கும். ஓகேவா? இங்க வந்து அது முடிஞ்சிருக்கும். இப்ப நான் இங்க வந்து லாஸ்ட் மந்த் இப்ப நான் லாஸ்ட் வீக் அப்படின்னு நான் சொல்றேன்னா, லாஸ்ட் வீக்ல இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும் போது நம்ம ஃபார் சொல்லணும். ஸ்டில் ஹேப்பன் ஆகும்போது, ஸ்டில் கண்டினியூ ஆகும்போது நம்ம since யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஃபார் பிளஸ் டியூரேஷன் ஆஃப் டைம். ஃபார் பிளஸ் டியூரேஷன் ஆஃப் டைம் எப்படி வரும் பாருங்க. ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் இங்கிலீஷ் ஃபார் 8 years. நான் 8 years-ஆ 8 வருஷமா நான் படிச்சேன். இங்க வந்து கைஸ் இதுக்கு என்ன மீனிங் பாருங்களேன். இப்போ இங்க since நான் போட்டேன்னா, since 8 years, இப்போ ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் இங்கிலீஷ் since 8 years அப்படின்னா நான் 8 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கிலீஷ் வந்து 8 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் அந்த மொமெண்ட்லயும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுவே ஐ ஹாவ் பின் ஸ்டடிங் இங்கிலீஷ் ஃபார் 8 years அப்படின்னா நான் 8 வருஷமா இங்கிலீஷ் படிச்சேன். அந்த மொமெண்ட்ல இல்ல, நான் அதை பேசும்போது அந்த ஆக்ஷன் நான் பண்ணல. ஓகேவா? 8 வருஷத்தோட முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் அதை படிக்கல. ஓகேவா கைஸ்? டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் நான் போட்டேன் அப்படின்னா அங்க வந்து அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதுவே ஃபார் நான் போட்டேன் அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு, அந்த மொமெண்ட்ல இல்ல அப்படின்ற மீனிங். அந்த டிஃபரன்சியேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கேயுமே வீக், மந்த், டைம், இயர் எல்லாம் இங்கேயுமே வரும். டேஸ், ஹார்ஸ், வீக், மந்த், இயர்ஸ் இதுவும் இங்கேயும் வரும். சென்ஸுக்கும் வரும், ஃபாருக்கும் வரும். பட் அதனோட மீனிங் சென்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. இங்க நான் ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் இங்கிலீஷ் சின்ஸ் 8 years சொன்னேன்னா 8 வருஷமா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஸ்டில் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுவே ஃபார் 8 years சொன்னேன்னா 8 வருஷமா படிச்சேன், அவ்வளவுதான். பிரசன்ட்ல நான் அந்த ஆக்ஷன் பண்ணல. ஓகேவா? இந்த டயக்ராம் இதை நீங்க which means இந்த இதை ஞாபகம் வச்சு இதை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? இதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்னா, ஃபார்க்கு அப்புறம் நியூமரல் ஆட்ஜெக்டிவ், ஒரு நியூமரல் பேஸ்ல வந்து ஒரு ஆட்ஜெக்டிவ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மினிட்ஸ் வரலாம், ஹவர்ஸ் வரலாம், டேஸ், வீக்ஸ், மந்த், இயர்ஸ், டிகேட்ஸ், சென்ச்சுரிஸ். இங்க வர்றது எல்லாமே இங்க ஒரு சிலது வரும். நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அந்த சென்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க. சின்ஸ்னா சின்ஸ் அது யூஸ் பண்ணும்போது கண்டினியூ ஆகுது. ஃபார் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல முடிஞ்சிடும். சின்ஸ்னா ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ப்ரெசன்ட் மொமெண்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா கைஸ்? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த சின்ஸ் அண்ட் ஃபார் வச்சு எக்ஸாம்ல இது வரைக்கும் எஸ்எஸ்சில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நமக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1ல எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1ல என்ன எழுத மாட்டேன். 1 செகண்ட் கைஸ். ஓகே, எஸ்எஸ்சி சிஜிஎல்ல டயர் 1ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? எப்போ லாஸ்ட் இயர்ல 2023ல கேட்டிருக்காங்க.
பாருங்க, I have been living in this city for last several years but have never experienced any discrimination. நான் வந்து இந்த சிட்டில பல வருஷமா வாழ்ந்தேன், பல வருஷமா நான் வாழ்ந்தேன், ஓகேவா? பட் நான் வந்து எந்த டிஸ்கிரிமினேஷன், எந்த பாகுபாடும் நான் வந்து இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு? ஃபார் இருக்கு. இங்க ஃபார் வருமா, சின்ஸ் வருமா? நான் கடந்த பல வருடங்களா நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், வாழ்ந்தேன், ஓகேவா? I have been living in this city for last several years but I have never experienced any discrimination. நான் வந்து பல வருஷமா நான் இங்க வாழ்ந்தேன், எனக்கு ஆனா நான் எந்த டிஸ்கிரிமினேஷன் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? சோ அப்ப அது வந்து எப்படி இருக்கு? நான் இந்த சிட்டில நான் வாழ்ந்தேன், ஓகேவா? ஸோ நான் எந்த இதுவுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ இங்க வந்து சின்ஸ் அப்படின்றது வருமா, ஃபார் அப்படின்றது வருமா? அவங்க வந்து நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை தான் வந்து அவங்க சொல்றாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து ஃபார் அப்படின்றது கரெக்டாக தான் இங்க வந்து இருக்கு, ஓகேவா? ஸோ ஃபார் இஸ் த ரைட் ஆன்சர் தான். இங்க சின்ஸ் வராது, ஃபார் தான் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, I was shocked to see how my grandmother had aged for the last time we visited her. இதுக்கு நான் தமிழ் மீனிங் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை உங்க சின்ஸ் வருமா ஃபார் வருமா அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. கடைசியா நாங்க எங்க பாட்டியை பார்த்ததுல இருந்து அவங்கள பாட்டியை பார்த்ததுல இருந்து கடைசியா நாங்க அவங்கள பார்த்ததுல இருந்து என் பாட்டி எவ்வளவு வயசாகிட்டாங்க அப்படின்றத பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன், ஓகேவா? இந்த லாஸ்ட் டைம் we visited here, அதுல இருந்து லாஸ்ட் டைம் அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா, அந்த பார்த்ததுல இருந்து அவங்க வந்து ஷாக் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராண்ட் மதரை பார்த்ததுல இருந்து இப்ப அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல அவங்க அதை மீன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளவு வயசாகி லாஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து இப்ப அவங்களை பார்க்கும்போது எவ்வளவு அவங்க பார்த்ததுல இருந்து அவங்க எவ்வளவு வயசாகி இருக்காங்கல்ல. இப்போ ஏஜ் ஆகுது அப்படின்றது இப்போ ஒரு பீரியட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு பீரியட்ல முடிஞ்சிருமா? அப்படி கிடையாது இல்லையா? அது வந்து ஒரு ஏஜ்ல நம்ம சைல்ட்ஹுட்டா இருப்போம், அப்புறம் வந்து அடல்ட்ஹுட், அடலசன்ஸ், அதுக்கப்புறம் ஏஜ் ஆகும் இல்லையா, ஏஜ்டு பீப்புள் ஆகும், அப்புறம் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், இந்த மாதிரி அந்த இது வந்து அந்த சர்க்கிள், அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அது அவங்க ஏஜ் ஆனா அதை வந்து லாஸ்ட் டைம் விசிட் பண்ணதுல இருந்து இப்போ அவங்கள பார்க்கும்போது கடைசியா அங்க அவங்கள பார்த்ததுல இருந்து என் பாட்டி எவ்வளவு வயசாகிட்டாங்கல்ல அப்படின்றத பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன், நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ஓகேவா? இப்போ லாஸ்ட் டைம்ல இருந்து அந்த பிரசன்ட் மொமெண்ட் வரைக்கும் அது வந்து மீன் ஆகுது, ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, அப்பனா இங்க என்ன வரும்? என்ன வரும் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ இங்க ஃபார் வராது, சின்ஸ் தான் வரும், ஓகேவா? எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல 2023ல கேட்ட கொஸ்டின், ஓகேவா? நீங்க இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ரூல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு இன்னுமே தெளிவா புரியும், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two border guards patrolling the nearly frontier with Georgia have also been reported missing from Friday night. என்ன சொல்றாங்க? Two border guards என்ன பண்றாங்க? Patrolling the nearby frontier with Georgia have also been reported. அது வந்து என்ன இருக்கு? மிஸ் ஆகி இருக்கு. From Friday night ன்னு சொல்லுவோம். Friday nightல இருந்து அது வந்து மிஸ் காணாம போயிருக்கு, ஓகேவா? ஸ்டில் வந்து அதை ஃப்ரைடே நைட்ல காணாம போயிடுச்சு, ஸ்டில் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல, ஓகேவா? ஸ்டில் அது வந்து
இன்னும் அது ஃபைண்ட் ஆகல. ஓகேவா? ஃப்ரைடே நைட் அப்படின்றது பாஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் வரைக்குமே அது மிஸ்ஸிங்ல தான் இருக்கு. இன்னும் அதை யாரும் ஃபைண்ட் பண்ணல. மிஸ்ஸிங். ஸோ இப்போ இது எப்படி இருக்கு? இட்ஸ் கண்டினியூவிங். இட்ஸ் கண்டினியூவிங். அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே ஃப்ரம் வராது. அதிலிருந்து அப்படின்னு நம்ம பேசும்போது ஃப்ரம் நம்ம இங்கே ஃப்ரம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே சின்ஸ் தான் வரும். சின்ஸ் ஃப்ரைடே நைட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. It's 4 p.m. local time and quite a large crowd has gathered from yesterday evening around the Jain stage. இது பாருங்க SSC CHSL ல கேட்ட क्वेश्चन. 2023 ல 4th ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. 4 p.m. local timeல என்ன இருக்கு? Quite a large crowd வந்து கேதர் ஆனாங்க. Yesterday evening around the Jain stage கிட்ட வந்து crowd வந்து கேதர் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போல இருந்து? எஸ்டர்டே ஈவினிங்ல இருந்துன்னு சொல்றாங்க. நம்ம இந்த மாதிரி டைமுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஃப்ரம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எஸ்டர்டே ஈவினிங்ல இருந்து crowd வந்து கேதர் ஆயிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஃப்ரம் வராது. என்ன வரும்? சின்ஸ் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. We have not met some of our friends since 6 months. என்ன சொல்றாங்க? 6 மாசமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சிலரை வந்து நம்ம மீட் பண்ணல. டியூரேஷன் 6 மாசமா நம்ம மீட் பண்ணல. நம்ம என்ன சொல்லுவோம்? 1 மாசமா நான் ஃபோன் பண்ணல, 5 மாசமா நான் ஃபோன் பண்ணல, 1 மந்த்தா நாங்க விசிட் பண்ணல, 1 மந்த்தா நான் விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்ல மாட்டோம்ல. 1 மாசமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கல அப்படி சொல்ல மாட்டோம்ல. நம்ம தமிழ்லயே நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ்ல பேசும்போது எப்படி சொல்லுவோம்? 6 மந்த்ஸா நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, 1 இயரா நான் கிளாஸ் போல, இப்படிதானே சொல்லுவோம். அதே தான் கான்செப்ட். நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை வந்து 6 மந்த்ஸா நான் வந்து பார்க்கல, மீட் பண்ணல அப்படின்றத மீனிங். ஸோ இது வந்து என்ன? டியூரேஷன், பர்டிகுலர் டியூரேஷன் 6 மாசம் அப்படின்றது தான் மீனிங். ஸோ இப்போ இங்க வந்து சின்ஸ் வராது. என்ன வரும்? ஃபார் தான் வரும். ஃபார் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? we have not met some of our friends for 6 months. ஓகேவா? இது எல்லாமே PYQல SSCல PYQல கேட்ட கொஸ்டின் இந்த சின்ஸ் வெர்சஸ் ஃபார் யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. I have been studying English dash 3 years. Three years அப்படின்றது என்ன? நியூமரல் adjective. நியூமரல் வருதா? It's an adjective. நியூமரல் adjective. 3 years 3 வருஷமா நான் வந்து இங்க 3 வருஷமா நான் வந்து படிக்கிறேன். கைஸ் இது நம்ம இதுலயும் அப்ளை பண்ணலாம், இதுலயும் அப்ளை பண்ணலாம். அதை நீங்க எடுத்துக்கிற சென்ஸை பொறுத்து இருக்கு. நான் 3 வருஷமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சென்ஸ். 3 வருஷமா நான் படிச்சேன் அப்படின்னா 3 வருஷமா நான் படிச்சேன் அப்படின்னா ஃபார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. she waited. ஆனா எக்ஸாக்டா இந்த மாதிரி 2 hours 3 years 5 hours 6 months இப்படி நம்ம சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்றது தான் இன்னும் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் she waited dash 2 hours at the doctor's office. டாக்டரோட ஆஃபீஸ்ல அவ 2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. டாக்டரோட ஆஃபீஸ்ல 2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. 2 மணி நேரமா தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 2 hours அப்படின்றது என்ன? ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இப்படி வந்து ஒரு பாயிண்ட்ல முடியும் போது என்ன யூஸ் பண்ணணும்? ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல முடியும் போது ஃபார் தான். அந்த டியூரேஷன் மீன் பண்ணும்போது ஃபார் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க. the project will take 6 months dash complete. the project will take 6 months dash complete. for complete வருமா? since complete வருமா? to complete வருமா? இங்க என்ன இருக்கு? complete அப்படின்றது என்ன? V1. V1க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்?
டூ தான் இங்க நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து எக்ஸெப்ஷனல் டூ வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, we have been friends dash childhood. இங்க பாருங்க, இந்த சைல்ட்ஹுட் வார்த்தையை நம்ம எங்க பார்த்தோம்? இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு since childhood இருக்கு இல்லையா? இந்த சைல்ட்ஹுட் அப்படின்றது குழந்தை பருவத்துல இருந்து, அதுல இருந்து, அந்த அந்த சைல்ட்ஹுட்ல இருந்து அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன எங்க யூஸ் பண்ணணும்? சின்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, we have been friends, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ டெஃபினட்டா இங்க ஃபார் வராது. இது என்ன ஆகுது? கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அந்த மொமெண்ட் வரைக்கும் அது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ we have been friends since childhood. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the movie lasted dash 2.5 hours. 2.5, this is numeral, this is adjective. numeral adjectiveக்கு முன்னாடி என்ன வரணும்? numeral adjective முன்னாடி டெஃபினட்டா for தான் வரணும். the movie lasted for 2.5 hours. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, I have been living in this city dash 5 years now. நான் வந்து 5 வருஷமா நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வந்து 5 வருஷமா இந்த சிட்டில இருக்கேன். நான் வந்து 5 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம்? ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் இங்க வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the construction will go on the construction will go on for since another month. என்ன சொல்றாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்த மாசம் வரைக்கும், இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் போகும். இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் மந்த் தான் முடியும். நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும், அது வரைக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த டியூரேஷன் என்னன்றது தெரியுது. எப்போ? நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும். அப்ப அது வரைக்கும் அப்படின்னு நம்ம பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் தான் யூஸ் பண்ணணும். சின்ஸ் வராது. ஒரு பர்டிகுலர் டைம்ல பிரசன்ட்ல முடிஞ்சாலோ இல்ல ஃபியூச்சர்ல முடிஞ்சாலோ, அது ஃபியூச்சர்லனால அது முடியுது, இந்த பீரியடுக்குள்ள முடியுதுன்னு அவங்க ஒரு ஃபீல் வருது இல்லையா? அங்க நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, she spent 3 days at the beach dash her vacation. வெக்கேஷனுக்காக அவங்க என்ன பண்றாங்க? 3 days பீச்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஃபார் ஹர் வெக்கேஷன் வருமா? டியூரிங் ஹர் அவங்க வெக்கேஷன் டைம்ல அவங்க வந்து 3 days ஸ்பெண்ட் பண்றாங்க பீச்ல. அவ்வளவுதான். the warranty is valid dash 1 year. கைஸ் இங்க பாருங்க, 1 year ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு பாயிண்ட்ல முடியுது. இந்த பாயிண்ட்டுக்குள்ள வரைக்கும் தான் அது வேலிட். அதுக்கு மேல அது வேலிட் இல்ல. சோ அப்ப அங்க என்ன வரும்? ஃபார். of course for. ஓகேவா? the warranty is valid for 1 year. ஓகேவா? கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்ஸோட டிஃபரன்ஸ், ஃபாரோட டிஃபரன்ஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இது மாதிரி நம்ம இந்த கிராமர் ரூல்ஸ், 120 கிராமர் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இது பேஸ் பண்ணி ஒரு 50 ரூல்ஸ் உங்களுக்கு நான் வந்து யூடியூப்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரு 50 ரூல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். 120ல 50 ரூல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ரிமைனிங் வந்து 70 ரூல்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ்ல உங்களுக்கு ஆட் ஆகும். பெய்டு கோர்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம ஆப்ல நம்ம பெய்டு கோர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து ரிமைனிங் இந்த 70 ரூல்ஸ் வந்து அதுல உங்களுக்கு ஆட் ஆகும். அதுலயே நான் உங்களுக்கு ஃபோல்டர்ல 120 கிராமர் ரூல்ஸ் நான் வச்சுட்டு அதுலயே உங்களுக்கு நான் வந்து யூடியூப்ல நான் கொடுத்த அந்த 50 ரூல்ஸ் நான் கொடுத்துருவேன். அண்ட் ஆல்சோ நம்ம பெய்டு கோர்ஸ்ல ரிமைனிங் 70 வந்து உங்களுக்கு அதுல வந்துடும். ஓகேவா? இந்த 50 ரூல்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, நல்லா புரியுது, ஓகே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணவங்க நம்மளோட பெய்ட் கோர்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். ஆல்ரெடி பெய்ட் கோர்ஸ்ல நிறைய ரூல்ஸ் நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டென்சஸ் எல்லாமே நிறைய நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து தனியா இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதுல இன்னொன்று என்னன்னா, டைப்ஸ் ஆஃப் டியூரேஷன் பாருங்க. அதாவது ஸ்பெசிபிக் டியூரேஷன்ல சொல்லும் போது இந்த ஃபார் 3 years, ஃபார் 2 hours இந்த மாதிரி வரும். ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, சின்ஸ் சைல்ட்ஹுட் அதுல இருந்து இப்போ வரைக்கும், சின்ஸ் லாஸ்ட் இயர் போன வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும், சின்ஸ் லாஸ்ட் மந்த், சின்ஸ் சம்மர், சின்ஸ் வின்டர், இப்படி நம்ம பேசும்போது இதெல்லாம் வரும். எண்டிங் பாயிண்ட் வந்து அது முடியும் போது அன்டில் டுமாரோ நாளைக்கு வரைக்கும், அன்டில் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் வரைக்கும், அன்டில் நெக்ஸ்ட் இயர் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது எண்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டியூரேஷனுக்கு ஃபார், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு சின்ஸ், எண்டிங் பாயிண்ட்டுக்கு அன்டில், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன், நினைக்கிறேன்.
இது இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த ரூல்ஸுக்கு இந்த இந்த 2 டிஃபரன்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த ரூல் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாலும் நம்ம அதை கொண்டு வரலாம். இந்த 50 ரூல் கூட நான் அதை கொண்டு வரேன். ஓகேவா? ஓகே, ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதோட பிடிஎஃப் நான் நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம கோர்ஸ் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இங்கிலீஷ் எஸ்எஸ்சி இங்கிலீஷ் கோர்ஸும் அவைலபிளா இருக்கு, பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.